ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஜி அகாடமி. டெட் எக்ஸாமுக்கான லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக வைக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இது வரைக்கும் நம்ம தமிழுக்கு 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் நம்பர் 3. அண்ட் இது வந்து பார்த்தோன்னா 2023 February 4th 4 செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள். மொத்தமாக 30 வினாக்கள் இருக்குது. வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இலக்கண விதிப்படி சரியானது. இலக்கண விதிப்படி சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னா வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ் படி அப்படிங்கிறது ஒரு எழுவாய் தொடர் இல்லையா. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக வல்லினம் வந்து மிகாது. ஸோ இதனால் தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், தாய் தந்தை அப்படிங்கிறது ஒரு உம்மை தொகை. தாயும் தந்தையும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து உம்மை தொகை. இதில் வந்து வல்லினம் மிகக்கூடாது. ஸோ இதுவுமே தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஓடா குதிரை அப்படிங்கிறது ஒரு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகணும். ஓடா குதிரை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கணும். அதாவது நார்மலாக பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. ஆனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஸோ இது வந்து தவறாக இருக்குது. தென் லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் அப்படிங்கிறது வினைத்தொகை. வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது. ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இருக்குது இலக்கண விதிப்படி சரியானது தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், தமிழில் சொல் என்பதற்கு வழங்கும் வேறு பெயர் என்ன? தமிழில் சொல் என்பதற்கு வழங்கும் வேறு பெயர் நெல்னு சொல்லலாம். தமிழில் நெல் அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் உண்டு. நெக்ஸ்ட் ஒன், யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது டேஸ். யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டை அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து நன்னூல் பாடல் வரிகள். பொருட்களுக்கான இலக்கணம் வச்சு வரக்கூடிய லைன்ஸ். அண்ட் மொத்தமாக பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா 8 வகைப்படும் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதோடைய எக்ஸாம்பிளோட பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. தொடர் வகைகள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வேலன் வந்தான் அப்படிங்கிறது எழுவாய் தொடர். அதாவது வேலன் அப்படிங்கிறது ஒரு எழுவாய், அதை தொடர்ந்து வந்திருக்குது இல்லையா. ஸோ அதனால் நம்ம இதை எழுவாய் தொடர்னு சொல்லலாம். செகண்ட் ஒன், உண்ண சென்றான் அப்படிங்கிறது வினையெச்ச தொடர்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் வந்து வினையெச்ச தொடர். ஸோ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா உண்ண சென்றான் அப்படிங்கிறது நம்ம பேரச்சம் நினைக்கலாம். பட் இது வந்து சென்றான் அப்படிங்கிற ஒரு வினையை கொண்டு முடியுது. அதனால் இது நம்ம கண்டிப்பாக வினையச்சம் தான் சொல்லணும். ஸோ ஆன்சர் வந்து வினையச்ச தொடர் சொல்லலாம் செகண்ட் ஒன்றுக்கு. நெக்ஸ்ட்டு, படித்த பாடம் அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். படித்த பாடம் அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். அமைச்சரே வருக அப்படிங்கிறது விழித்தொடர்னு சொல்லலாம். வேலன் வந்தான் அப்படிங்கிறது எழுவாய் தொடர். உண்ண சென்றான் அப்படிங்கிறது வினையெச்ச தொடர். படித்த பாடம் பெயரச்ச தொடர். அமைச்சரே வருக இது வந்து விழித்தொடர். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 4, 1, 3, 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், திருநெல்வேலியின் சிறப்பை சேக்கிலார் டேஸ் என்று போற்றியுள்ளார். திருநெல்வேலியின் சிறப்பை சேக்கிலார் டேஸ் என்று போற்றியுள்ளார். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, தன்பொருணை புனல் நாடு. திருநெல்வேலி வச்சு ஒரு லெசனே உண்டு இல்லையா, ஒரு யூனிட்டே உண்டு. ஸோ அதில் சேக்கிலார் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தன்பொருணை புனல் நாடுன்னு திருநெல்வேலி வந்து சொல்லியிருப்பார். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. இது வந்து திருஞான சம்பந்தருடைய வரிகள். அதே மாதிரி லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா திங்கள் நாள்விழா மல்கு திருநெல்வேலி. இதுவுமே வந்து திருஞான சம்பந்தருடைய பாடல் வரி தான். ஸோ ஆப்ஷன் 2 பாருங்கள், கொற்கையில் பெருந்துரை முத்து. ஸோ இது வந்து கொற்கையை பற்றி இருக்கக்கூடிய வரி. கொற்கையில் பெருந்துரை முத்து இது வந்து அகநானூற்று பாடல் வரின்னு சொல்லலாம். இதே மாதிரி கொற்கையை வச்சு இன்னொரு லைன் உண்டு. முத்துப்படு பரப்பில் கொற்கை முன்றுரை அப்படிங்கிற வரி வந்து உண்டு. அது வந்து நச்சினையின் பாடல் வரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மகுழி என்பதன் வட்டார வழக்கு சொல் இது. மகுழி என்பதன் வட்டார வழக்கு சொல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, சோற்றுக்கஞ்சி. மகுழி அப்படின்னா சோற்றுக்கஞ்சின்னு சொல்லிட்டு ஆன்சர். இதே இது புதியவன் அப்படின்னா வரத்துக்காரன் அப்படிங்கிறது புதியவன் சொல்லலாம். சடைத்து புளித்து அப்படிங்கிறதுடைய பொருள் சலிப்பு. பதனம் அப்படின்னா கவனமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா. அண்ட் இது மாதிரி நிறைய உண்டு. பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி. நீத்து பாகம் அப்படின்னா மேல் கஞ்சின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அழுக்கம் அப்படின்னா அழுத்தம். தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில். இதெல்லாமே வட்டார வழக்கு சொற்கள். நெக்ஸ்ட் ஒன், அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்.
ஸோ இது வந்து எடுத்தோன்னே பார்த்தோன்னா போல்கள்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓமையணின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணலாம். பட் இருக்கிற ஆப்ஷனில் எல்லாமே பார்த்தோன்னா ஓமையணி தான். ஸோ அதோட வகைகளோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது திருக்குறள் பகுதியில். இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தொழில் ஓமை அணி. ஸோ அதனால் நீங்கள் 11th 12th வந்து படிக்கும்போது திருக்குறள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. திருக்குறளில் நீங்கள் மெயினாக இந்த அணி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் உயிர் முதல் சொல்லை எழுதுக. உயிர் முதல் சொல்லை எழுதுக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அன்னை. அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே உயிர் எழுத்து வச்சு தொடங்கக்கூடிய சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு மொழி இறுதி எழுத்துக்களாக வருபவை மொத்தம் டேஸ். மொழி இறுதி எழுத்துக்களாக வருபவை 24. ஸோ லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்போம் மொழி முதல் எழுத்துக்கள் கேட்டிருப்பாங்க. அது வந்து 22 இல்லையா? இது வந்து மொழி இறுதி எழுத்துக்கள். நெக்ஸ்ட் ஒன் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என கூறியவர். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என கூறியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி காயிதே மில்லத். ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்தோன்னா முகமது இஸ்மாயில்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் வந்து இவரை காயிதே மில்லத் தான் அழைச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிறது ஒரு அரபு மொழி சொல். இதற்கு சமுதாய வழிகாட்டியன்னு சொல்லிட்டு பொருள். இவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில், மக்கள் காயிதே மில்லத்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. கண்ணியமிகு காயிதே மில்லத்னு சொல்லப்படுறாங்க. இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிறது அரபு மொழி சொல். இதற்கான பொருள் சமுதாய வழிகாட்டி. அண்ட் இவரை பற்றி 2 பேர் வந்து ஒரு விதமாக வந்து புகழ்ந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா தமிழக அரசியல் வானில் கவிர்ந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கு எதிராக காயிதே மில்லத் திகழ்கிறார் அப்படின்னு பாராட்டினது யாருன்னா அறிஞர் அண்ணா வந்து இவரை பாராட்டியிருப்பார். நெக்ஸ்ட்டு இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு காயிதே மில்லத்தை பற்றி தந்தை பெரியார் வந்து பாராட்டியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன் பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல். பாலோடு வந்து கூலோடு பெயரும். ஸோ இது வந்து குறுந்தொகையின் பாடல் வரின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு லைன் உண்டு, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். அது வந்து அகநானூற்று பாடல் வரின்னு சொல்லலாம். பாலோடு வந்து கூலோடு பெயரும் இது வந்து குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இது அகநானூற்று பாடல் வரி. இதே மாதிரி நச்சினைக்கு ஒரு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும். ஸோ இது வந்து நச்சினையின் பாடல் வரி. நெக்ஸ்ட் ஒன் கொள்துறை குச்சில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து. இப்பாடல் ஆசிரியர் யார்? கொள்துறை குச்சில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து. இது வந்து பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஔவையார். அறிவுசால் ஔவையார்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உண்டு இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஔவையார் பற்றின ஒரு பாடப்பகுதி. ஸோ அதில் பாக்ஸ்குள்ளே தான் இந்த கண்டென்ட் வந்து இருக்கும். ஒரு பாடல் வரி வந்து கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து இது கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஔவையார். நெக்ஸ்ட் ஒன் கற்றோர்க்கு கல்வி நலனை களநல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். கற்றோர்க்கு கல்வி நலனை களநல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம். இது வந்து நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூலுடைய பாடல் வரி. அண்ட் இந்த நீதிநெறி விளக்கம் பார்த்தோன்னா கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் வந்து கொண்டிருக்கும். நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் வந்து இருக்கும். அண்ட் இதோடைய ஆசிரியர் பார்த்தோன்னா குமரகுருபரர். இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அண்ட் இவருடைய வேறு சில நூல்கள் பார்க்கலாம். கந்தர் கலிவெண்பா, கையிலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இதெல்லாம் குமரகுருவருடைய வேறு நூல்கள். நெக்ஸ்ட் ஒன் சரியான இணையை தேர்க. ஊர்கள் அண்ட் அதோடைய சிறப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா காங்கேயம் காலை திருப்பூர் அப்படிங்கிறது கரெக்டான இணை தான். முட்டை உற்பத்தி அப்படின்னா நாமக்கல்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இது தவறாக இருக்குது. தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படிங்கிறது திண்டுக்கல்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுவுமே தவறாக இருக்குது. வஞ்சி மாநகரம் அப்படிங்கிறது கரூர்னு சொல்லி வரும். ஸோ இதுவுமே தவறாக இருக்குது. நம்ம கேட்டுக்கிறது சரியான இணை தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கிழக்கு என்பதன் வேறு பெயர் என்ன? கிழக்கு என்பதன் வேறு பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டி குணக்கு. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்று பெயர் உண்டு. இதே மாதிரி மேற்கு என்பதற்கு குடக்கு என்று பெயர் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும் காற்று வந்து கொண்டல் காற்றுன்னு சொல்லுவாங்க. மேற்கிலிருந்து வீசும் காற்று வந்து கோடை காற்றுன்னு சொல்லுவாங்க. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று. நெக்ஸ்ட் ஒன்
எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மற்றொரு நூல். எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மற்றொரு நூல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேமிநாதம். அதாவது மொத்தமாக தமிழ் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அந்த மாதிரி உண்டு இல்லையா. ஸோ இதில் தொல்காப்பியம் நன்னூல் இந்த மாதிரி நிறைய இலக்கண நூல்கள் உண்டு. ஒவ்வொன்றும் வந்து இப்போ நம்ம தொல்காப்பியம் எடுத்துக்கிட்டோம்னா எழுத்து சொல் பொருள்னு சொல்லிட்டு 3 அதிகாரங்கள் உண்டு. இதே மாதிரி எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் நூல் என்ன அப்படின்னா நம்ம நேமிநாதம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. இந்த மாநாட்டுக்கு உரிய மொழி என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி தான். அண்ட் இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னா பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். ஸோ இதே மாதிரி இன்னொரு கூற்று நான் சொல்கிறேன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இந்த பாடல் வரியுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்று பாடிய புலவர் யார்? பறவைகள் வலசை வருவதை பற்றி தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் பாடினது யார் அப்படின்னா சத்திமுத்து புலவர். இதே மாதிரி இவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற வரிகளில் கூட பாடியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன், வேலு நாச்சியாரின் காலம் 1730 to 1796. வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு டேஸ் ஆகும். வேலு நாச்சியாருடைய காலம் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க சிவகங்கை மீட்ட ஆண்டு வந்து கேட்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1780. அதாவது 1772 காலாயர் கோவில் போரில் வந்து அவர்களுடைய கணவரான முத்துவடுகநாதரை வந்து இழந்திருப்பாங்க. அண்ட் அந்த டைமில் தான் வந்து சிவகங்கையை வந்து கைப்பற்றப்பட்டிருக்கும். அண்ட் மீண்டும் 8 ஆண்டுகள் கழித்து 1780 வந்து சிவகங்கையை மீட்டுக்கொண்டிருப்பாங்க. அண்ட் இவங்களை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எல்லா கொஸ்டின்லையும் இடம்பெற்றிருக்கு. லாஸ்ட்டு பேப்பரில் நம்ம பார்த்துருப்போம். வேலுநாச்சியாருடைய பெண்கள் படைக்கு யார் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ இவங்களுடைய காலத்தை வச்சு கேட்காங்க. நெக்ஸ்ட் ஒன், என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் என்று குகனிடம் யாரை இளவலாக ராமன் சுட்டுகிறார்? என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் என்று குகனிடம் யாரை இளவலாக ராமன் சுட்டுகிறார்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி இலக்குவன். இந்த இடத்துல இளவன் அப்படிங்கிறது இலக்குவனை குறிக்குது. இது வந்து நம்ம 11th 12th இருக்கக்கூடிய ஒரு பாடப்பகுதி தான். கம்பராமாயணத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்க தான் செய்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐவரானம், அறுவரானம், எழுவரானம் அந்த மாதிரிலாம் லைன்ஸ் உண்டு இல்லையா. சில ஐவர் அப்படிங்கிறது யாருக்கு எக்ஸ்ட்ராவாக குறிக்குது, அறுவர் அப்படின்னா யார், சுக்ரீவன், வீடனன் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. ஸோ அந்த நேம்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், உவமேயம் முன்னும் உவமை பின்னுமாக அமைவது டேஸ் எனப்படும். உவமேயம் முன்னும் உவமை பின்னுமாக அமைவது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உருவகம். இது வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இதோடைய டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் சொற்களில் பண்பாகு பெயருக்கு உரிய சொல்லை கண்டுபிடிக்கவும். பண்பாகு பெயருக்கு உரிய சொல் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெள்ளை அடித்தான். நெக்ஸ்ட் ஒன், விசும்பு என்பதன் பொருள். விசும்பு என்பதன் பொருள் வந்து வானம்னு சொல்லலாம். இதுக்கான எதிர்ச்சொல் நம்ம நிலம்னு சொல்லலாம். அதாவது அசும்பு, அசும்புடைய பொருள் வந்து நிலம். விசும்பு அப்படின்னா வானம், அசும்பு அப்படின்னா நிலம். நெக்ஸ்ட் ஒன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் வெண்பா இலக்கணத்திற்கான தொடரை தேர்வு செய்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இல்லை வெண்பாவின் இலக்கணத்துக்கு பொருந்தக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், வெண்பா அப்படிங்கிறது செப்பல் ஓசை பெற்று வரும், கரெக்டாக தான் இருக்குது. 2 அடி முதல் 12 அடி வரை அமையும், இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஏகாரத்தில் முடியும் கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறானது. ஆசிரியப்பாக தான் வந்து ஈச்சு சீர் வந்து ஏகாரத்தில் முடிவது சிறப்புன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து வெண்பாக்குரிய இலக்கணம் கிடையாது. இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பெற்று வரும், இதுவுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வெண்பாவின் இலக்கணத்திற்கு பொருத்தமான தொடர்கள் வந்து ஆ ஆ மற்றும் ஈன்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆ ஆ ஈ மட்டும் சரி. நெக்ஸ்ட் ஒன், 8ஆம் தீர்த்தங்கரரான சந்திர பிரபாவின் கோவில் அமைந்துள்ள மாவட்டம் எது? 8ஆம் தீர்த்தங்கரரான சந்திர பிரபாவின் கோவில் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது வந்து 11th தமிழில் இருக்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் இது வந்து பார்த்தோன்னா அந்த பாக்ஸ் கண்டென்ட் தான், நூல்வெளி பகுதியில் வந்து கேட்டிருக்காங்க.
நீங்கள் 11th 12th படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்காட்டிலும் கூட இந்த பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்கோங்க. பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தெரிந்து கொள்வோம் அந்த மாதிரி இருக்கும். அது போக நூல்வெளி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட்டு சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற அந்த பாடப்பகுதி அது வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறள் பகுதியில் இந்த மாதிரி அணி வகை வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் நீங்கள் அட்லீஸ்ட் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், அன்பு என்ற பொருளை உணர்த்தும் ஓரெழுத்து சொல். அன்பு என்ற பொருளை உணர்த்தும் ஓரெழுத்து சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி, நே. சோ அப்படின்னா மதில்னு சொல்லிட்டு பொருள், நோ அப்படின்னா துன்பம் சொல்லிட்டு பொருள், நே அப்படின்னா அன்பு. நெக்ஸ்ட்டு, இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்னும் மொழியியல் நூலை எழுதியவர் யார்? ஸோ இது வந்து கொஞ்சம் கூட வித்தியாசமான ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் ஆன்சர் பண்ண வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்னும் மொழியியல் நூலை எழுதியவர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, சேவை சண்முகம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது. அதாவது திராவிட மொழிகள் பற்றி வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. பழமையான இலக்கிய இலக்கண நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாத்துலேயும் வந்து பழமையான இலக்கிய நூல், இலக்கண நூல் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் சான்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ அதில் வந்து இது இருக்கும். இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து சேவை சண்முகம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு மொழி அதனுடைய பழமையான நூல்கள் பார்க்கலாம். தமிழ் மொழியுடைய பழமையான இலக்கிய நூல் என்ன அப்படின்னா சங்க இலக்கியம். தமிழ் மொழியின் பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். இதே மாதிரி கன்னடத்துக்கு பார்த்தோன்னா பழமையான இலக்கிய நூல் கவிராஜ மார்க்கம்னு சொல்லலாம். பழமையான இலக்கண நூல் வந்து கவிராஜ மார்க்கம் தான். கன்னடத்தில் பழமையான இலக்கியம் அண்ட் இலக்கணம் ரெண்டுமே கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற நூல் தான். தெலுங்கில் பழமையான இலக்கிய நூல் வந்து பாரதம். பழமையான இலக்கண நூல் ஆந்திர பாஷா பூஷணம். மலையாளத்தில் பழமையான இலக்கியம் ராமசரிதம். பழமையான இலக்கண நூல் வந்து லீலா திலகம். நெக்ஸ்ட் ஒன், குறிஞ்சி திணைக்குரிய சிறுபழுதும் முல்லை திணைக்குரிய பெருபழுதும் கண்டறிக. குறிஞ்சி திணைக்கு சிறுபழுது, முல்லை திணைக்கு பெரும்பழுது கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, யாமம் கார்காலம். குறிஞ்சி திணையின் சிறுபழுது வந்து யாமம், முல்லை திணையின் பெரும்பழுது கார்காலம். ஸோ இப்போ நம்ம 5 திணைகளுக்கு வந்து சிறுபழுது பார்க்கலாம். குறிஞ்சியின் சிறுபழுது வந்து யாமம், முல்லைக்கு மாலை, மருதம் வைகரை, நெய்தல் ஏற்பாடு, பாலைக்கு வந்து நண்பகல்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து சிறுபழுதுகள். இதே மாதிரி பெரும்பழுது பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி திணையின் பெரும்பழுது குளிர்காலமும் முன்பனி காலமும் வரும். முல்லைத்திணைக்கு வந்து கார்காலம் மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு மருதம் நெய்தல் ரெண்டுக்குமே வந்து 6 பெரும்பழுதுமே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாலைத்திணைக்கு இளவேனில் முதுவேனில் பின்பனி இதெல்லாமே இதோடைய பெரும்பழுது வகைகள். நெக்ஸ்ட் ஒன், பொருந்தாததை தேர்க. இதுவுமே வந்து ஹையர் கிளாஸஸில் இருக்கக்கூடியது தான். கலைச்சொல்லாக்கம்னு சொல்லிட்டு ஒரு பாடப்பகுதி உண்டு, அதுக்குள்ளேருந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் பொருந்தாது பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். சப் ஜூனியர் அப்படின்னா மிக இளையோர்னு சொல்லிட்டு வரணும். சப் ஜூனியர், ஜூனியர்னாலே இளையவங்க தான் இல்லையா, அங்கே வந்து மூத்தோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தவறானது. சப் ஜூனியர் அப்படின்னா மிக இளையோர். மீ மூத்தோர் அப்படின்னா சூப்பர் சீனியர்னு சொல்கிறாங்க. சூப்பர் சீனியர் அப்படிங்கிறதா மீ மூத்தோர். நெக்ஸ்ட்டு கேரம் அப்படின்னா நாலாங்குழி ஆட்டம் கரெக்டாக தான் இருக்குது. கன்சியூமர்னால் நுகர்வோர். ரெஃப்ரி அப்படின்னா நடுவர். இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இளைஞ்சி என்னும் சொல் எவ்வகை போலி? இளைஞ்சி அப்படிங்கிறது இடைப்போலின்னு சொல்லலாம். இடையில் வந்து இது இளஞ்சி லாதான் வரணும். இந்த இடத்துல இந்த எழுத்து வந்து மாறி வந்திருக்கு, பட் பொருள் வந்து மாறலை. ஸோ இதை நம்ம இடைப்போலின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இதோட 3rd கொஸ்டின் பேப்பர் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 4th ஒன் பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.